Taste the Daily. திமுக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் கும்மனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டார். அப்போது 152 பயனாளிகளுக்கு 2,36,77,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் விடியா திமுக அரசு நிறுத்திய அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே விவசாய நிலத்தில் மின்வேலியில் சிக்கி 2 உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காட்டூரில் சண்முகம் என்பவர் தனது விவசாய நிலங்களில் இரவில் பன்றிகள் சேதம் செய்வதை தவிர்க்க சுற்றி மின்வேலி அமைத்ததாக தெரிகிறது. இதன் அருகே 2 சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவர்களது அருகே மின் வயர்களை துண்டிப்பதற்கான கருவிகள் இருந்ததால் 2 மின் மோட்டார்களை திருடும் கும்பலாக இருக்குமோ என சந்தேகம் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விடிய பெய்த மழையின் காரணமாக மூங்கில்காடு அருகே உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூக்கால் கிராமத்திற்குட்பட்ட மூங்கில்காடு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றை கடக்க முடியாமல் பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பாலம் அமைக்க தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட சித்தலூர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். விருத்தாச்சலம் சேலம் செல்லும் புறவழி சாலை அமைக்கும் போது கால்வாய்கள் அடைக்கப்பட்டதால் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் அப்பகுதி முழுவதும் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வீட்டில் இருந்த உபயோகப் பொருட்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. செயலற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மழை நீரில் தத்தளிக்கும் மக்களை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் திருவெரும்பூர் அருகே உள்ள பெல் வளாகத்தில் செயல்பட்டு வரும் காவல் நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. காவல் நிலையத்திற்குள் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற பெல் நிர்வாகமும் விடியா திமுக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுருளி அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. தொடர் மழை காரணமாக முல்லை பெரியார் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 400 கன அடியிலிருந்து 3150 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான தேக்கடியில் 108 மில்லிமீட்டர், பெரியார் அணையில் 101 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. நேற்று காலை அணையின் நீர்மட்டம் 119.40 அடியாக இருந்த நிலையில் ஒரே நாளில் 1 அடிக்கு மேல் உயர்ந்து 120.65 அடியாக உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர் இருப்பு 2756 மில்லியன் கன அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு வினாடிக்கு 100 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. முல்லை பெரியார் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தண்டரைப்பேட்டை பனங்கால் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அரசு பேருந்து சிக்கி தவித்தது. கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் தண்டரைப்பேட்டை ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் காஞ்சிபுரத்திலிருந்து மதுராந்தகம் பணிமனைக்கு சென்ற அரசு பேருந்து வெள்ளத்தில் சிக்கியது. பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் உதவியுடன் பேருந்தை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது.